இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸ்டாண்ட் வித் வயநாடு. கேரளா மாநிலம் வயநாட்டில் உள்ள தென்மேற்கு மலை அடிவாரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வயநாடு வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா கடந்த ஒரு வாரங்களாகவே நல்ல மழைகள் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது வெள்ளங்கள்லாம் சரியான போக்கில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டதுனால தான் அந்த ஒரு கிராம மக்கள், அதாவது அங்கே வயநாட்டில் இருக்கிற கிராம மக்கள் ஒரு 6 கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த 6 கிராம மக்கள் அது எந்தெந்த கிராமம் அப்படின்னு பார்த்தோன்னா, சூரல்மலா, அட்டமலா, வேரிலாமலா, வேம்பாடி, பொந்துக்கல், முண்டகை அப்படின்ற இந்த 6 கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு. அந்த ஒரு நிலச்சரிவினே சொல்லலாம். இதுக்கப்புறம் அது எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகாலையில் 2 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே வந்து இந்த ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்குதுன்னே சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான விஷயமாக நடந்திருக்கும். ரொம்ப ஒரு பரிதாபமாகவும் இருக்குது. இதை பார்க்கும்போது நடந்த மிகப்பெரிய நிலச்சரிவு வெள்ளம் வந்து எப்போல்லாம் ஏற்பட்டிருக்கு, இதில் எத்தனை பேர் இறந்துருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நிலச்சரிவில் வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் 170 பேர் வந்து இறந்துருக்காங்க. 211 பேர் வந்து மாயமாகவே இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு வரைக்கும் இன்ன வரைக்கும் தெரியலை. இதுவரை தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசுக்கு 5 கோடி ரூபாயை வந்து நிவாரணத் தொகையாக வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கேரளா அரசுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, பல உதவிக்கரங்களை வந்து நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம் அப்படின்றத வந்து நம்ம முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. மத்திய அரசும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளை நிவாரணத் தொகையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் வந்து அந்த ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நிறையா ரெஸ்கியூ டீம்லாம் நிறையா வந்து அங்கே இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நம் நாட்டிலே வந்து பார்த்தோம்னா அதிக அளவு நிலச்சரிவை சந்திக்கிற ஒரு ஊராக வந்து இந்த வயநாடோ இல்லை கேரளா வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 7 ஆண்டுகளில் வந்து எவ்வளோ நிலச்சரிவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2239 நிலச்சரிவு வந்து இது வரைக்கும் ஏற்பட்டதாக வந்து மத்திய புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து கருதப்படுதுன்றதை நான் நினைக்கிறேன். அந்த ஒரு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீண்டு வரணுன்றதை நானும் ப்ரே பண்ணி வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் அந்த ஒரு நிலச்சரிவில் தமிழர்கள் வந்து 9 பேர் இறந்துருக்காங்க. இது மிகவும் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமாகவும் இருந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.